अच्युतं केशवं रामनारायणं कृष्णदामोदरं वासुदेवं हरिं श्रीधरं माधवं गोपिकावल्लभं जानकीनायकं रामचन्द्रं भजे अच्युतं केशवं सत्यभामाधवं माधवं श्रीधरं राधिका राधितं इन्दिरामन्दिरं चेतसा सुन्दरं देवकी नन्दनं नन्दजं सन्ददे. வாக்தேவிகள் அவளுடைய வாழ்க்கை சாஃபல்யமாகும்படி அம்பாள் அவளுக்கு கட்டளையிட ஒரு 5 காரணங்கள் அவளிடத்துல இருக்கிறதுனால, வாக்தேவியா இருக்கிறதுனாலையும் ஸ்ரீசக்கரத்தினுடைய ரகசியங்களை அறிந்தத்தினாலையும் மந்திரராஜத்தை அறிந்தத்தினாலையும் ரகசியம் அம்சங்கள் எப்பொழுதும் அம்பாளை பத்தி பேசிண்டே இருக்கிறதுனாலையும் இப்படி காரணங்கள்னால அவளை தேர்ந்தெடுத்து சஹஸ்ரநாமத்தை சொல்ல சொல்லி அந்த சஹஸ்ரநாமத்தை அத்தனை பேர் இடத்திலையும் அதை விஸ்தாரப்படுத்தி இருக்கக்கூடியதான அம்சத்தை பார்த்தோம். பிறகு இந்த சஹஸ்ரநாமத்தை படிக்கிறதுனால வரக்கூடியதான பலன்கள் என்ன அப்படின்னு பலஸ்ருதியை விசேஷமா பார்த்தோம். அதுல நாம் தானம் பண்றதுங்கிறது ரொம்ப வசதியான ஒரு பலத்தை கொடுக்கிறது தர்மசாஸ்திரங்கள்லாம் சொல்றது. தானம்னா என்னது? நம்மகிட்ட இருக்கிற பொருளை இன்னொருத்தருக்கு கொடுக்க, அதுல இருக்கக்கூடியதான எல்லா விதமான ரைட்ஸ் எல்லாம் இன்னொருத்தருக்கு போகும்படி பண்ற. இது எனதுங்கிற ஒரு எண்ணம் நமக்கு வரும்படி பண்ணிக்கொள்ற. அந்த தானமானது பலவிதமாக வேதங்கள்ல சொல்லி இருக்கு. யாக ரூபமாகவும் ஹோம ரூபமாகவும் தான ரூபமாகவும் பல தானங்கள் அப்பப்ப பண்ணிட்டே இருக்கும். முக்கியமாக அன்னதானம், வஸ்திரதானம் இவைகள்லாம் அதிகமான பலத்தை கொடுக்கிறது. சத்திய திருப்திகாரகம் அன்னதானம், ஆயுஷ்காரகம் வஸ்திரதானம், மனசாந்தி காரகம் வித்யாதானம், இப்படி நிறைய தானங்கள் இருக்கு. அப்பப்ப நம்ம என்ன பண்ணிட்டே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தசதானங்கள், சோடச தானங்கள், இப்படி கோதானம், பூதானம், ஸ்வர்ணதானம் இவையெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். இந்த தானங்கள் சாதாரணமா சில பேருக்கு பண்ணினா அதுக்கு ஒரு பலம். ஆனா ரொம்ப உயர்ந்ததான சத்பாத்தமா தேச காலேஜ பாத்திரேஜ, உயர்ந்ததான தேசத்திலையும் சிறந்ததான காலத்திலையும் சரியான பாத்திரத்தையும் கொடுத்தா அதுக்கு பல மடங்கு பலம் வரதுன்னு சொல்லிப்பார். இது தர்மசாஸ்திரத்தினுடைய ஒரு தீர்மானம். அப்படி இருக்கக்கூடியதான விஷயங்கள்ல புண்ணியக்ஷேத்திரத்துல தானம் பண்றது, சங்கிரமணாதிகள்ல தானம் பண்றது, அதே போலயே வேதாத்தியனம் பண்ணி சாஸ்திரங்கள்லாம் பார்த்து ஆத்ம தியானத்தையே நினைத்து கொண்டிருக்கக்கூடியதான மகான்களுக்கு தானம் பண்றது, இவைகள்லாம் நம்ம பண்றத பல மடங்காக பலத்தை கொடுக்கும் என்கிறத பார்த்தோம். அதுல விசேஷமாக உபாசக்கால அவளுக்கு சொல்லும் பொழுது இந்த 3 குணங்கள் இருக்கான்னு பாருங்கன்னு சொல்லி தானத்துக்கு சொல்லியிருக்க. ஸ்ரீமந்திர ராஜம் யோ வேக்தி ஸ்ரீசக்கரம் யோ யஸ்தமர்ஷதி யஸ்தயதி நாமானி சம்சத்பாத்ரம் விதுர்புதா. யாரு குருமுகமாக ஸ்ரீமந்திரத்தை எடுத்துக்கொண்டிருக்காளோ, பச்சது ஸ்ரீமந்திரமோ ஷோடசி மந்திரமோ இது தகுந்தா போல அதை குருமுகமாக எடுத்துருக்காளோ. நானும் மந்திரத்தை எடுத்துட்டேன், அப்படி ஏதோ ஜபம் பண்ணிட்டு இருக்கேன், அப்படியே இருக்கேன்னு இல்லாம ஸ்ரீசக்கரம் யஸ்தமர்ஷதி, எப்படி ஸ்ரீசக்கரத்தை பூஜை பண்ணணும் அப்படிங்கறது அறிந்து இது கிடைக்கிறது ஜென்மாந்தரத்துல மகா கஷ்டம். அந்த அம்பாள அனுகிரகத்தினால்தான் கிடைக்கும். ஸ்ரீசக்கரம் அதற்கு மேல அம்பாளுடைய நாமாக்களை யார் சொல்றாங்க
இந்த மூணும் இருந்தால் அவ ரொம்ப சிறந்தவா. அப்படிப்பட்டவாளுக்கு நாம் கொஞ்சம் கொடுத்தாலும் அது அதிகமான பலத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்ல. இதுல 3 குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்கிறவா, 2 இருக்கிறவா, ஒவ்வொன்னு இருக்கிறவா, இவை எல்லாம் சொல்லி கடைசியில 6 பேர். இந்த 6 பேர்ல எப்படியாவது இருக்கலாம் அப்படின்னு பிராமணர்களுக்குள்ள சாத்வித்யம் சொன்னார். அது சொன்ன பிறகு தஸ்மை தேயம் பிரயத்னேன ஸ்ரீதேவி பிரீத்தி மிச்சதா, அம்பாளுடைய பிரீத்தி வேணும்னா இப்படிப்பட்டவாளுக்கு தானம் பண்ண. தானம் பண்ணணும்னு சொன்னா பலித்தான் ஆகணும்னு யாரும் சொல்லல, ஞாபகம் வச்சுக்கோ. பண்ணினா அதிகமான பலம் வரும். இப்ப அம்பாள் மந்திரத்தை ஜபிக்கிறதுங்கிறது, அது கிடைக்கிறது, பக்தாளை பார்க்கறது அப்படிங்கிறதே புண்ணியத்தினால கிடைச்சதான விஷயம். ஏதோ நம்ம பண்ணிட்டே இருக்கும் பொழுது சில புண்ணியங்கள் சேர்ந்து அவைகள் ஒன்றாக சேர்ந்து அதனுடைய பரிபாக்க வசமாகத்தான் நமக்கு இந்த வாழ்க்கையில அப்படிப்பட்டதான மகான்களை காணக்கூடியதான பாக்கியம் வரும். அப்படி நம்ம கிட்ட இருக்கிறத ஏதோ கொஞ்சமா தானம் பண்ணா அதிகமான புண்ணியத்தை மறுபடியும் சேர்த்து கொள்கிறீர்கள். அவ்வளவு. இந்த தானத்துக்கு பிரயோஜனம் என்ன? தானம் விதியா இல்லாத போதாலும் ஆரஹ சந்தியாமுபாசீதா, தினந்தோறும் சந்தியாவந்தனத்தை பண்ணணும். அதே போல தினமும் தானம் பண்ணணும். எங்கேயாவது இருக்கா? இல்லையா? ஆனா என்ன, இது கட்டளையாக இல்லாத போனாலும் இதை பண்ணினா அதிகமாக பலம் வரும். ஞாபகம், சில கர்மாக்கள் வேற, சில கர்மாக்கள் வேற. நாம் நமக்காக சாதாரணமாக கோயிலுக்கு போறோம், அர்ச்சனை பண்ணுகிறோம், அபிஷேகாதிகள்லாம் பண்ணுகிறோம். அதனால வரக்கூடியதான பலம் யாருக்கு? நமக்குத்தான். யார் பண்றாலோ அவளுக்கு, இல்ல அந்த தம்பதிகளுக்கு. சில தம்பதிகளுக்கு சகாதிகாரம்னு சொல்லியிருக்கு. ஆனா பேரன் பேசி அது வரைக்கும் நம்ம நன்னா இருக்கணுமே. ஆனால் அப்படி ஒரு ஆசை இருக்கலாமோ? நம்ம பண்றது நமக்கு தான். எவருக்கு வாரே யமுனா தீரு, யார் யார் எதை பண்றாளோ அவளுக்கு தான் அந்த பலம். ஆனா நம்ம கண்ணுக்கு இருக்க நம்ம பேரன் பேசி அவ குழந்தைகள் அவெல்லாம் சௌக்கியமா இருந்தா தான் நீங்க சௌக்கியமா இருக்க முடியும். அது ஞாபகம் வச்சுக்கணும். அவ நல்லா படிக்கணும், ஸ்கூல்ல போய் நல்லா படிக்கணும், அவளுக்கு நல்ல இடத்துல கல்யாணம் ஆகணும். இப்படிங்கிறதெல்லாம் மனுஷனுக்கு ஆசை இருக்கத்தான் இருக்கு. வயசான காலத்துல ஜாஸ்தி ஆயிடுறது. முதல்ல என்ன நினைச்சிட்டு இருக்கேன், 60 வயசுல அவளுக்கு பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். ஒரு 70-75 வயசான பிறகு பேச்சியினுடைய பொண்ண பையனையும் ஸ்கூல்ல கொண்டு போய் விடுறது, மறுபடியும் இவரே நடந்து போனா வெளியில வந்து கஷ்டம், எங்கேயாவது கீழே விழுந்துருவாராம் பயம். இருந்தாலும் அவளை அழைச்சிட்டு போறது, அவளுக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்கறது, கூட இவருக்கு சாப்பிடுறது, இது என்னடா விவகாரம் அப்படின்னா, இப்படி அவ மேல வயசாக மனுஷாளுக்கு அபிமானம் வருதா இல்லையா? அப்ப அவளும் சௌக்கியமா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருதோ இல்லையா? அப்ப அவ வரைக்கும் ஒரு 3 தலைமை இருக்கு. உங்க குழந்தைகள் அவளுடைய குழந்தைகள் அவ வரைக்கும் சௌக்கியமா இருக்கணுமேயானால் திரிபுருஷம் அவ வரைக்கும் சௌக்கியமா இருக்கணும்னா அவைகளுக்கு வழி கொடுக்கிறது இது. எது? இந்த மந்திரராஜ ஜபம். இந்த வெறுமன மந்திரத்தை ஜபிக்கிறது உங்களுக்கு நிச்சயமாக பலத்தை கொடுக்கிறது. ஆனுஷங்கிகமாக பை ப்ராடக்டா சில பலத்தை கொடுக்கிறது. மாமரத்தை மாம்பழத்துக்காகத்தான் போட்டிருக்க. ஆனா நிழல் கிடைக்கிறதா, நல்ல வாசனை கிடைக்கிறதா, மாவடு கிடைக்கிறதா, மாங்காய் கிடைக்கிறதா, தோரணம் கட்டுறதுக்கு மாவிலை கிடைக்கிறதா, இவைகள்லாம் இதெல்லாம் எதை நினைச்சு பார்த்தா போட்டு இல்லையே. இருந்தாலும் உங்களுக்கு வரதோ இல்லையோ, அதே விதமாக முக்கியமான பிரயோஜனமானது கிடைச்சாலும் அதோட இவைகளும் சேர்ந்து கிடைக்கிறது. ஆகையால் இது உயர்ந்ததான ஒரு உபாசனைன்னு சொன்னோம். அதே உபாசனையில அதிகமான புண்ணியம் நீங்க சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்புண்டு. புண்ணியம் உங்களுக்கு வேண்டாத போனாலும் உங்க குழந்தைகள் பேரன் பேத்திகள் அவ குழந்தைகளும் சௌக்கியமா இருக்கணும் எண்ணம் உள்ளூர இருக்கும். இன்னும் மோசம் வந்து இல்லையே உங்களுக்கு வந்திருந்ததுன்னா அதுக்கப்புறம் விட்டு இருக்கலாம். ஆனா அது வரைக்கும் என்னடா அவ சௌக்கியமா இருக்கணும்னு ஒரு எண்ணம் இருக்கும். அதற்காக இந்த தானங்கள்.
இது மணிநிலையானால் அதிகமான புண்ணியம் வருது. புண்ணியம் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆகையால் அவளை பத்தி சொல்லியிருக்க. ஆகையால் இதை சொல்லிவிட்டு இப்படி ஸ்ரீமந்திரத்தையும் யாரும் தெரிஞ்சுக்கல, நவாரண பூஜை எப்படி பண்றதுன்னு தெரிஞ்சுக்கல, ரொம்ப பேருக்கு சந்தர்ப்பம் இருந்தாலும் தெரிஞ்சுக்கல. அதான் விவகாரம். சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஆள இருக்கா, சொந்த உடம்புல சக்தி இருக்கு, இருந்த போதிலும் ஏதோ ஒரு பிரதிபந்தகம் நம்ம சொல்ல முடியாது இதெல்லாம். ஆனா அது ஏதோ ஒரு சமயத்தை நம்ம கத்துக்கணும். அதே போல நாம பாராயணம் பண்ணணும். ஏன்னா இந்த ஸ்ரீவிஜயனுடைய பரம பிரயோஜனம் என்ன? தேன பரமேஸ்வரம் பிரீணயாமி. அவ்வளவுதான். எனக்கு காசு வேணும், புகழ் வேணும், குழந்தைகள் வேணும், அதெல்லாம் சொல்லவே இல்லை எங்கேயுமே. தேவதா பிரீத்திக்காகத்தான் பண்றது இவைகள்லாம். இதை நல்லா தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ரொம்ப பேர் காசு வர்றதுக்காக ஸ்ரீ பூஜை பண்ணிட்டு இருக்காங்க. இல்ல, இன்சிடென்டலா வந்தா வரட்டும், யார் வேண்டாம்னு சொல்லல. ஏன்னா புண்ணியாதிக்கத்தினால தானா வந்திருக்கல. ஆனா இந்த உபாசனையினுடைய பரம பிரயோஜனம் என்ன? சித்த சுத்தி ஞானம் வருது. அதே போலயே தேவதா பிரீதிகரம் பிரசாதே சர்வபாவானாம் ஹானிரஸ்யோபஜாய பாபானாம் ஹானிரஸ்யோபஜாயதே பிரசன்ன சேதசோ சாது புத்தி பர்யவதிஷ்டதே. பகவான் சொல்லியிருக்க, மனசு தெளிவு ஏற்படுமேயானால் அந்த தெளிவினால புத்தியானது என்னானது ஆத்ம தத்துவத்தை அறிவதற்கு சரியாக. ஆகையால் இது நல்லா நம்ம தெரிஞ்சுட்டு எது முடியுமோ அதை தானம் பண்ணணும். தானம் பண்றதுக்கு வேண்டியது சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் தஸ்மை தத்தம் நிரர்த்தகம். அப்படி இல்லாமல் யார் ஒருவர் இந்த ஸ்ரீசக்கரத்தையும் தெரிஞ்சு பூஜை பண்றதில்ல, மந்திரத்தையும் குருமுகமாக வாங்கிக் கொள்ளவில்லை, சகஸ்நாமத்தையும் படிக்கல, அப்படி இருக்கிறவாளுக்கு என்ன? தஸ்மை தத்தம் நிரர்த்தகம். அவளுக்கு கொடுத்தது அவ்வளவு பிரயோஜனமே இல்லைன்னு சொல்லப்படாது. இங்க நிரர்த்தகம்ங்கிறதுக்கு என்ன அர்த்தம்? நீங்க எதிர்பார்த்த பிரயோஜனம் இல்லை. பரீட்ச வித்யா விதுட தேஜ்யோ தத்யாஸ்மி தட்சணா. புத்தியாலியா இருக்கிறவன் என்ன பண்ணணும்? அப்படிப்பட்ட வாளுக்கு கொடுக்கணும். அப்படிங்கிறது ஒரு சுகுருத்வா அட்வைஸ் கொடுக்கிற. நம்மளால அதிகமா கொடுக்க முடியாது, எவ்வளவு வந்திருக்கோ அதுல கொஞ்சம் தான் கொடுக்க முடியும். ஆனா கொஞ்சமா கொடுக்கும் பொழுது அதிகமாக ஒரு பலமானது வரக்கூடியதான வாய்ப்பு இருக்கிற காலத்துல அதை உபயோகித்துக் கொள்ளலாமே. அதான் பசு துல்லியேதி பசுஸ்தேதி விக்கிரகேண பசுஷ்ட பசுஷ்டாதி விக்கிரகேண ஏகதேசே துல்லியேதி சமாசா. தத்ர ஏகः பசு சப்தः, ஒரு பசு சப்தம் சதுஷ்பாத் பரः. பசுக்களுக்கு ஏதாவது கொடுத்தா நமக்கு பிரயோஜனம் உண்டா? சில பிரயோஜனம் உண்டு, தெரிஞ்சுக்கலாம். ஜாதகத்துல கேது சரியான இடத்துல இருக்க மாட்டார். புத்திரோத்பத்தி தோஷங்கள் 5வது இடத்துல இது போல இருந்தது. ஆனால் அவளுக்கு குழந்தை பிறக்கிறது எல்லாம் கஷ்டமா இருக்கும். சுமங்கலி சாபம் இருந்திருக்கும். அதுக்கெல்லாம் என்ன பண்றது? பசுமாட்டுக்கு அகத்திக்கீரை கொடுங்கோன்னு சொல்லுவான். இவன் அகத்திக்கீரைன்னே தெரியாது. கடையில போயிட்டு ஏதோ ஒரு கீரை தெரியுமே, அகத்திக்கீரை எப்படி இருக்கும் என்னன்னு தெரியாது. ஆனா விவகாரம் என்ன? பசுமாட்டுக்கு கொடுத்தா அதனால புண்ணியமும் உண்டு. சாதாரணமா என்ன பண்ணுவோம்? பசுமாட்டுக்கு பிள்ளை வாங்கி கொடுக்கறது இவன் எல்லாம் பண்ணிட்டு இருக்க. அத பத்தி சொல்லல. அது இல்லாம சாதாரணமா ஆடு முதலிய பிராணிகளுக்கு கொடுத்தா ஏதோ ஒரு ஜீவனுக்கு கொடுத்த புண்ணியமை தவிர அதிகமான புண்ணியம் இல்லை. அதாவது அந்நிய நிரூட லட்சணையா வித்யா விஹீன பிரது இது பிரசித்த பசுபரா. இந்த படிப்பு இல்லாதவாழ்லாமே பசுக்கு தான். சங்கீத சாகித்ய விசாரஹீனக சாட்சாத் பசு புச்ச விசாரணஹீனக. மனுஷனுக்கு சங்கீதம் வரல, சாகித்யமும் வரல. அவன் என்னடா, அவன் மனுஷனா இருக்கிறதுல தான் அவங்க பசுன்னு சொல்லணும். அவன் பசுன்னா அதுக்கு கொம்பு இருக்கணும், வால் இருக்கணும். இவனுக்கு கொம்பு வால் இல்லையன்னா அந்த 2 தான் வித்தியாசம். சாட்சாத் பசு புச்ச விசாரணஹீனக. அதனால்தான் நம்ம முன்னோர்கள்லாம் ஆத்துல குழந்தை, பெண் குழந்தை பிறந்த முதல்ல சங்கீதம் சொல்லி கொடுப்பாங்க. பசங்களா இருந்தா அவளுக்கு சாகித்யம் வந்துடும். சாகித்யம் படி வேதாத்தியம் பண்ணதுமே
சைமல்டேனியஸா பஞ்சகாவியங்கள் சொல்லி கொடுக்கறதுன்னு பழைய நாள்ல இருந்தது. இப்ப அதையும் இதையும் எல்லாத்தையும் விட்டா இங்கிலீஷ் தான் வாசிக்கிறேன், ஏதோ ஒண்ணு போனா போது. ஆமா, அவ புல்லு சாப்பிடுறதுலயே அன்னத்தை தானே சாப்பிடுறான்னு, அது அந்த பசுக்கள் பண்ணின புண்ணியம்னா. அதனால விவகாரம் என்னன்னா, சங்கீதமோ சாகித்யமோ இருந்தா தான் அவன் மனுஷன் கீழே கணக்கு. அது இல்லாத போனா மனுஷனாலே கேட்கக்கூடாது. என்ன பண்றது? அது ஒண்ணு. முக்கியமாக மனுஷனாயிருந்து சன்மார்க்கத்துல இருக்கிறவன் அம்பாளுடைய மந்திரத்தை தெரிஞ்சுக்கலைன்னா அவன் பசு மாதிரி தான். அவ்வளவு. அதனால வித்யா விஹீன பசு, படிப்பில்லாதவன் பசு மாதிரி. இது பிரசித்த பசுமரா. இங்க வித்யான்னா என்ன அர்த்தம்? ஸ்ரீ வித்யா. வித்யாங்கிற பதத்துக்கு ஸ்ரீ வித்யான்னு அர்த்தம். அதனால ஏதோ விதமாக நம்ம வேத வித்தியை வாசித்தாலும் ஸ்ரீ வித்தியை அவசியம் தெரிந்து கொள்ளணும், குருமுகமாக தெரிந்து கொள்ளணும். அது எங்கே சொல்லியிருக்க? நீங்களே சொல்லிடுறா. சில சமயத்துல உங்களுக்கு இருக்குங்கிறதா தான் வசதின்னு எல்லாருக்கும் சொல்லிட்டே இருப்பேன். அப்படியோ? நான் சொல்லலப்பா, சாஸ்திரம் சொல்றது. எங்க சொல்லியிருக்க? சதுப்தம் பிரம்மாண்ட புராணே ஏவா நஜில்பாதிஜானயுக்தே வித்வத்சப்த பிரயுஜ்யதே மோட்சைகஹேது வித்யாவான் யஸ்ஸ வித்வான் தீர்யதே மோட்சைகஹேது வித்யாக ஸ்ரீவித்யாநாத்ர சம்சயா ந சில்பாதி. அங்கே ஈனு போட்டுக்கணும், கல்பாதின்னு இருக்கு புத்தகத்துல. ந சில்பாதி ஞானயுக்தே வித்வத்சப்த பிரயுஜ்யதே. வித்வான்னு ஒரு சொல்லானது இந்த சில்பாதி ஞானம் இருக்க பார்த்தல, அந்த கல்வெட்டு இவைகள்லாம் மற்ற பார்த்தல, விக்கிரகத்தை செதுக்கிறது, அவர்களுக்கெல்லாம் வித்வான சொல்லப்படாது. வித்வான்னா யாரு? மோட்சேது வித்யாவான் எத்த வித்வானி தீர்யதே. மோட்சத்துக்கு காரணமா இருக்கிற படிப்புக்கு தான் படிப்புன்னு பேரு. மற்ற படிப்புகள்லாம் வயர் ரூபறதுக்காக இருந்ததான சாதனங்கள். அதனால இங்கிலீஷ் வாசிக்கிறது, இன்ஜினியரிங் வாசிக்கிறது, மெடிக்கல் வாசிக்கிறது, லா வாசிக்கிறது, இதெல்லாம் என்னன்னா வாழறதுக்கு வேண்டியதான. தப்பு சொல்லல. ஆனால் என்ன வேணும் இந்த மனுஷனுக்கு? ஆயிரக்கணக்கான பிறவிகள் இருந்த போதிலும் இந்த மானிட பிறவின்னு இவன் வந்ததுக்கு இந்த பிறவியை இவன் சார்த்தகமாக்கிக் கொள்ளணும். இந்த பிறவியானது இனிமேல மறுபிறவி இல்லாம பண்ணிக்கொள்ளும். அது இங்கத்தான் முடியும், வேற இன்னொரு பிறவியில முடியாது. கந்தர்வனாகவோ யக்ஷனாகவோ ராட்சசனாகவோ மற்ற ஏதோ பிறந்தான்னா இந்த நிலை வராது. ஸோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிறது மனுஷனுக்கு மனுஷ சரீரத்துல தான். இந்த சரீரத்துல இருக்கும் பொழுது இந்த சரீரத்துல வந்து மோட்சத்தை அடையறதுக்கு நீங்க முயற்சி பண்ண. ஏன்னா அதற்கு எந்த ஒரு படிப்பு இருக்கோ அதுக்குத்தான் படிப்புன்னு பேர். மோட்சைக ஹேது வித்யாவான்யா சக வித்வான் இச்சித்தது. மற்றவர்களுக்கெல்லாம் வித்வான்னு பேர் இல்லை, மற்றவர்களுக்கு மனுஷன்னு பேர். வசதியான வேற பேர் வேணும், நான் வேண்டான்னு சொல்றேன்னா எது கிடைக்காதோ, எந்த பிராணிக்கும் கிடைக்காதோ அப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலையும் ஒரு சந்தர்ப்பமும் உங்களுக்கு கொடுத்துருக்கும் பொழுது அதை மட்டும் விட்டு வேற ஏதோ பண்ணினா என்ன லாபம் இருக்கு பார்க்கலாம். ஆகையால் மோட்சத்துக்காக வேண்டியதான படிப்பை படித்தவன் அவன் தான் படித்தவன். சரி, அந்த படிப்பு என்ன சார்? ஒவ்வொருத்தரும் கூட சொல்வான். மோட்சமு கலதா சங்கீத ஞான விஹீனுலகு அப்படின்னு தியாகயர்வாள் பாடியிருக்க. புவிலோ மோட்சமு கலதான்னு பாடியிருக்க. ரைட். அங்க அவர் சங்கீதம்னா என்ன அர்த்தம்? சமயஜீதம் சங்கீதம். நல்லா பாடுறதுன்னா எது சினிமா பாட்டு இல்ல. பாட்டுன்னு சொன்னா பகவான பாடுறதுக்குத்தான் பாட்டுன்னு பேரு. மீதி எல்லாம் இவன் மனசந்தோஷத்துக்கு அழைச்சுட்டு இருக்கான். சங்கீத ஞானமும் பக்தி வினா இருக்கிறாங்க. பக்தியோடு பாடுறது பகவத் பக்தியோடு பாடுறதான். ஆகையால் அந்த மோட்சம்ங்கிறது எப்படி வரும்? பகவன் நாமாவ சொன்னத்தினால வர வேண்டியதுதான். ஆகையால் அப்படிப்பட்டதான ஒரு ஸ்வரூபம் மோட்சத்துக்கு காரணமா இருக்கக்கூடியது பக்தி மார்க்கம். அதுவே ஞான மார்க்கத்துல சேர்த்து விடும். ஆகையால் உபாசனா மார்க்கமும் ஞான மார்க்கமும் இந்த ரெண்டு தான். இதுல ஞானமானது டைரக்டா மோட்சத்தை கொடுக்கிறது,
உபாசனையானது ஞானத்தை கொடுத்து அதன் வழியாக மோட்சத்தை கொடுக்கிறது சந்தேகம் இல்லை. அதனால மோட்ச ஹேது வித்யாச ஸ்ரீவித்யா மாத்திர சம்சய. மோட்சத்தை கொடுக்கக்கூடியதான வித்யானது என்ன? ஸ்ரீவித்யா தான். ஆத்ம வித்யா, மகாவித்யா, ஸ்ரீவித்யா, காமசேவிதா. மன்மதனே இதை எடுத்துட்டாராம். ஏன்னா உலகத்தில் இருக்கிற எல்லோருடைய மனசும் மத்த வச்சு கடையணும். அதனாலதான் மன்மதா. மனசை மன்னன மனசு அதை மதா மதிக்கிறார். அப்படியே கடைஞ்சிட்டு இருக்கான். ஆனா அவனும் என்ன சொல்லிட்டு இருக்கான்? அம்பாளுடைய விஜயத்தை அனுஷ்டானம் பண்ணிட்டு சேலத்தை அடையணும். அடைய ஆகையால் மோட்சம் வேணுமே. ஆனால் ஒரு மனுஷன் அடைய வேண்டியது வித்யை என்ன? ஸ்ரீ வித்யை தான். இந்த ஸ்ரீ வித்யை என்ன பண்றது? அவனுக்கு அவன் அறியாமலேயே சரியான குருவை சேர்த்து வச்சு ஆத்ம தத்துவம் அவளுக்கு இந்த ஜன்மால அடையும்படி பண்ணிவிடுறது அம்பாள். அம்பாளே பண்ணிருக்க. நீங்க பக்தியோடு இருந்தடையானால் தேன ஸ்ரீ குரு ரூபமேத்திய பகவான் சாட்சாத் ஆவிர்பவேத் ஸ்வயம். குரு ரூபமாக வந்து சம்சார தாரயதி தான் சம்சார துக்காரணவா. சம்சாரம் எனக்கூடியதான இந்த துக்க சாகரம் இருக்க அதை தாண்டும்படி பண்றாளா. அதனால அவசியம் என்ன பண்ணணும்? இத வரணும். ஸ்ரீ வித்யை மோட்ச வித்யா ஸ்ரீ வித்யா மாத்திர சம்சயா. தத்திர உத்திஷ்டானாம் பஞ்சானாம் மத்தியே சொன்ன 5 பேர்கள் நடுவுல திரயாணாம் வித்யாவத்வேதி. ஸ்ரீமந்திரத்தை அறிந்தவர்கள், அதே போல மந்திரத்தை தினந்தோறும் நாமபாராயணம் பண்ணிட்டு இருக்கிறவா, அதே போல ஸ்ரீசக்கரத்துல பூஜை பண்ணிட்டு இருக்கிறவா, இவாளுக்கு திரயாணாம் வித்யாவத்வேதி சக்கரார்ச்சன நாமகீர்த்தனையோ அதிகார தத்வேதி. சக்கரார்ச்சனம் கத்துக்கலாம். ஸ்ரீஜியனுடைய பூஜை, ரமாவோட பூஜை கத்துக்கலாம். அதுக்கப்புறம் என்ன? நாமகீர்த்தனையோ அதிகார சத்வேதி. இதுக்கு அதிகாரம் இருந்தாலும் அகரணாத் வித்யமானோபி அவித்யமான பிராயைவ வித்யா. ஏதோ சோம்பேறித்தனம் இல்ல, வாழ்க்கையில ஏதோ கஷ்டங்கள், சூழ்நிலைகள் சரியா வரல, தப்புன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா எப்பொழுது இந்த பக்கம் திரும்பினானே அப்பொழுதே புண்ணியம் இருக்கு அர்த்தம். இல்லைன்னா இந்த வரவே வராது. இருந்தாலும் சமயம் பார்த்து இந்த ரெண்டும் நம்ம கத்துக்கணும். குருமுகமாக ஸ்ரீசக்கர பூஜையும், குருமுகமாக எப்படி பாராயணம் பண்றது என்கிறது. அதனால வித்யமானமதி அவித்யமான பிராயைவ வித்யா இது கேசாம் தாதிருஷ பசுதுல்யதா. நாமமாத்திர பாகினா பாவத்ரயவதா. சில பேர் என்ன பண்ணிட்டு இருக்கா? மந்திரங்கள்லாம் எழுத்துக்களை தெரியாத வாழ்க்கை இருந்தாலும் சின்ன வயசுல இருந்து ஏதோ பெரியவா அம்மா அப்பா பாடிட்டே இருக்கா, இவாளும் கூட சேர்ந்து சாஸ்மாவும் படிக்கிற. அப்போது தப்புன்னு சொல்லப்படாது. அம்பாளுடைய நாமாவை தெரியாம சொன்னாலே புண்ணியம்னு. இருந்தாலும் நீங்க பக்தியோட பாடிட்டே இருந்தேடையானால் ஒரு காலத்துல அம்பாளே சந்தோஷப்பட்டு சரியான குருவை கொண்டு வந்து கொடுப்பான். ஆகையால் அப்படிப்பட்டவார் நாம மாத்திர பாடினா பாவத்ரயவத சதுஷ்பாத் பசுதுல்யதா. இது விவேகா தஸ்மை தத்துவம் பிரதானகம். இப்படி இந்த குவாலிபிகேஷன்ஸ் இல்லாதவாளை கொடுத்தா அது அவ்வளவு பலத்தை கொடுக்காது. நிரர்த்தகமர்த்தரைதம் அர்த்த சப்தா தரதம பாவாபன்னா பலம் வியக்தி ஆகட்டே. அர்த்தம்னா என்ன அர்த்தம்? சாதாரணமாக மற்றவர்களுக்கு கொடுத்தா என்ன பலமோ அவ்வளவுதான் பலம். ஆனா இப்படிப்பட்டவாளுக்கு கொடுத்தா அதிகமான பலம் எது வருதுன்னு சொன்னேனோ அது வரலை. தேன விசிஷ்ட பலாபாவா. பலாபாவான்னு சொல்லல, விசிஷ்டமான பலம் இல்லை. பலசாமான்யாபாவத்தா இது பாத்திரகாரதம்யேன அன்வைதவ்யம். ஏவம் முக்தார்த்த வைபரீத்யே தண்டம் நிபாத்திய உபக்ராந்தம் நியமயதி அர்த்தேன பரிச்ச வித்யா விதுஷா தேஜ்யோ தத்யாத் விசக்ஷணः. ஆயால் தஸ்மாத் வித்யா விஷயே வித்வத்வம் நாம யாதா தத்தேன உபாஸ்தி சாலித்வம். சில பேர் பெரிய பெரிய மகரகண்ட ருத்ராட்சங்கள்லாம் போட்டுண்டு ஊர்ல இருக்கிறவாங்க மகோபாசகம்னு சொல்லிண்டு இப்படி எல்லாம் பண்ணுவாங்க. அப்படி பண்ணப்படாது. ரகசியமா இருக்கணும். ஏன்னா இது வேற யாருக்கோ நீங்க பண்ணலையோன்னா அம்பாள் பிரீதிக்காகத்தானே பண்ணிட்டு இருக்கு. ஆகையால் யாருக்கும் நீங்க தெரிவிக்க வேண்டியதில்லை. ஆனா தெரியாம இருக்குமா?
தேன் இருந்தா எறும்பு வராம இருக்குமா? சக்கரை கீழே போட்டீங்கன்னா எதுக்கு வருமா வராதா? வரட்டும். ஆனா நீங்களே சொல்லிக்க வேண்டாம். 10 பேருக்கு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ண வேண்டாம். நான்லாம் மகாதுபாசகன், ரொம்ப பக்திசாலி, தினமும் 8 மணி நேரம் ஜபம் பண்ணிட்டே இருக்கேன். இதெல்லாம் ஏன் சார் சொல்லணும்? இன்னொருத்தருக்கு ஏன் தெரியணும்? அவாவா தெரிஞ்சுட்டா அது வேற பரவாயில்லை, நாமளா சொல்ல வேண்டியதில்லை. அதனால யாதா தத்தேன உபாஸ்தி சீலத்துவம், எப்படி சாஸ்திரங்கள்ல சொல்லி இருக்கோ அப்படி உபாசனம் பண்றது. தச்ச லலிதார்ச்சனா, அது என்னது? லலிதார்ச்சனம், அம்பாளுக்கு பூஜை பண்றது. நாம கீர்த்தன சாகித்யே சத்யேவா, இந்த 1000 நாமாக்களும் படிக்கிறது. ஏதோ ஒரு சமயத்துல காலமையோ சாயங்காலமோ மத்தியானமோ எப்ப முடியுமோ அப்ப ஒரு தரம் நாம பாராயணம் பண்ணி ஆகணும் அப்படின்னு ஒரு பிடிவாதமாக பண்ணணும். ரொம்ப கஷ்டம்தான், சில நாள் முடியாது. வீட்டிலயோ ஆபீஸ்லயோ எத்தனையோ காரியக்கிரமம் இருக்கும். இருந்தாலும் விடாம நம்ம அதை படிக்கணும் எனக்கூடியதான ஒரு முயற்சியோடு அதை பண்ணணும். சத்யேவ சம்பத்தியதை குணத்திரைவீனாம் பரீட்ச தேபியோ தத்யாத், இப்படி கரெக்டா அவளுக்கு கொடுக்கணும். இது பஞ்சமீவா, அவளுக்கு தேசாமேவ சத்பாத்திரத்வாது அந்நியகாம் ததபாவாது, அப்படிப்பட்டவாள் கிடைக்கிறது கஷ்டம். அவளுக்கு கொடுத்தா 100 மடங்கான பலம் நமக்கு வருது. அதனால தான வித்யாது அந்நியத்துல தன்னிட்டு ஹேதுப்யா, அதனால தானம்ங்கிறது இவாளுக்கு வரும். அஸ்மின் பட்சே ந தோஷ ந சேஷா பூரணீயா வித்யா விதாமி வேவ சம்பிரதானத்துவம் இது நியமஸ்து. ஞானம் வந்தவாளுக்கும் இப்படி உபாசகாலுக்கும் கொடுக்க வேண்டும் எனக்கூடியது பரீட்சாயா திருஷ்டார்த்தத்வபலாதேவ சிஷ்யதி என லோகத்துல இப்படி அடைஞ்சிருக்க. வாக்தேவி சொன்னது மட்டும் இல்ல, இப்படிப்பட்ட வாளுக்கு கொடுத்த வாளுக்கு அவ அதிகமான பலத்தை அடைந்திருக்கான லோகத்துல பிரத்யட்சமா பார்க்கிறோம். ஸ்ரீமந்திரராஜோ யதா மந்திரோ ந வித்யதே, அங்க வித்யதேன்னு இருக்க நான் கேட்கிறோம். தேவதா லலிதா துல்யா யதா நாஸ்திகடபவா ஸ்ரீமந்திரராஜ சதுருஷா யதா மந்திரோ ந வித்யதே. இந்த பஞ்சரிஷி மந்திரம் மாதிரிதான ஒரு மந்திரம் எங்கேயும் இல்லை. சாதாரணமாக சொல்லும் பொழுது நகாயத்ரே அப்பரோ மந்திரா நமாது தெய்வதம் பரம், அம்மாவிட உயர்ந்ததான தெய்வம் இல்ல. அம்மான்னா உங்களை பெற்ற அம்மா ஒண்ணு, உலகத்தையே உண்டு பண்ணினா அம்மா ஒண்ணு, 2 சக்தி. ஆகையால் நமாதுர் தெய்வதம் பரம். ஏன் தெரியுமோ? திரயாணாம் தேவானாம் திரிகுணஜனிதானாம் தபசிவே பவே பூஜா பூஜா. அம்பால பாதங்கள்ல ஒரு பூஜை பண்ணினா அத்தனை தேவதைகளும் பண்ணின பூஜையானது அவ்வளவு பலமானது கொடுக்கிறது. ஏன்னா இதுக்கு மூல காரணம் அங்கேத்தானே. சக்தி இல்லாத போனா என்ன பண்ண முடியும்? இந்திரன் இருக்கட்டும், அக்னி இருக்கட்டும், அவங்களுக்குன்னு அவ செயல்களை பண்ணக்கூடியதான திறமையை கொடுக்கிறது அம்பா. சிவ சக்தியாயுத்தோ எதிபவதி சக்த பிரபவிட்டும் நச்சே தேவம் தேவோ நகல குசல ஸ்பந்திதும். யாரா இருந்தாலும் சரி, அந்த பரமேஸ்வரனுக்கும் சக்தியை எடுத்துவிட்டீங்களே, ஆனால் அந்த பரமேஸ்வரன் வெறுமன இருக்க, உலகத்தை உண்டு பண்ணல, ஒண்ணும் பண்றதில்ல. எப்பொழுது இந்த சக்தியோட சேர்றாரோ, மாயாவச்சிந்தமாக ஆகிறாரோ, அப்பொழுதுதான் உலகம் எல்லாம் உண்டா. யதோவா இமானி பூதானி ஜாயந்தே ஏன ஜாதானி ஜீவந்தி எத்திரயந்தி அபிதம் விசந்தி, இவைகள்லாம் எப்பொழுது அந்த சக்தியோட சேர்ந்ததான நிலை. இதுதான் விசேஷமாக சத்வாரையும் விப்ரதி சேமயந்தா எனக்கூடியதான வேத மந்திரங்கள்லாம் இதைத்தான் சொல்றது. ஆகையால் அப்படிப்பட்டதான அந்த பஞ்சதசி மந்திரத்துக்கு சமானமான மந்திரம் எங்கேயும் கிடையாது. மந்திரம்னா என்னது? மனநாத்திராயதே இது மந்திரம். காயத்ரி மந்திரங்கிறத, காயத்ரிக்கு என்ன விசேஷம்? காயந்தம் திராயதே இது காயத்ரி. அர்த்தம் தெரிஞ்சுக்காத போனாலும் வெறும்னு சொன்னாலே பலம். சந்தியாவந்தனம் பண்ணும் பொழுது காயத்ரியை சொல்லிட்டு இருக்கான், போருங்க. அதுக்கு என்ன மந்திரம், பூகம் என்ன, பூகம் இதுன்னு அர்த்தம் வேண்டாம். தெரியாம சொன்னாலே அதுக்கு பலம். தெரியாம தொட்ட நெருப்பு சுடுமா சுடாதா? அதே போலதான் தெரியாத சொன்னாலும் பலந்த கொடுக்கத்தான் கொடுக்கும். ஆனா தெரிஞ்சு சொன்னா 1000 மடங்கு பலம். அப்படிப்பட்டதான காயத்ரி இருக்க, அது 3 தரம் காயத்ரி சொன்னா என்ன பலமோ, அது ஒரு தரம் பஞ்சதி சொன்னா அவ்வளவு பலம்.
ஏன்னா பஞ்சசீ மந்திரத்துல இருக்கக்கூடியதான ஒவ்வொரு கூட்டத்துக்கும் காயத்ரி மந்திரத்தினுடைய அர்த்தம். ஆகையால் நீங்க ஒரு தரம் காயத்ரி இது பஞ்சசீயை சொன்னேடையானால் 3 தரம் காயத்ரி மந்திரத்தை சொல்ற பலம். அதனால காயத்ரி விட்டுட்டு பஞ்சசீயை சொல்றேன்னு சொல்லாதீங்க. அதுவும் வேணும், இதுவும் வேணும். ஆனா இது என்ன அதிகமான பலத்தை கொடுக்கிறது. ஆகையால் ஸ்ரீமந்திரராஜ சதுர்சோ யதா மந்திரோ ந வித்யதே, இப்படிப்பட்டதான மந்திரம் வேற ஒன்றும் இல்லை. தேவதா லலிதா துல்யா, அதே மாதிரியே அம்பாளுக்கு சமானமான தேவதை. யதா நாஸ்தி கடோத்பவா, குடத்துல பிறந்தவரே அகஸ்திய முனிவரைங்கிற விசேஷம். அகஸ்திய முனிவருக்கு என்ன அவ்வளவு விசேஷம், பிறந்தன்னையிலிருந்து கடைசி வரைக்கும் விசேஷமாக இந்த அம்பாளுடைய உபாசனையிலேயே இருந்தவர். ஆச்சாரியர் பிரம்மசூத்திர பாஷ்யத்துல சொல்லும் பொழுது நானும் அந்த நேரம்தான் அப்படின்னு சொல்லிக்கிறேன், அகஸ்தியர் மாதிரி இருக்கலான்னு கேட்கிறேன். என்ன பண்ணினாரு தெரியுமோன்னு அவர் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல சமுத்திரத்துக்குள்ள தேவதை அரக்கர்கள்லாம் ஒளிஞ்சுட்டு இருக்க, தேவதைகளால ஒண்ணும் 7-8 மைலுக்குள்ள ஒளிஞ்சுன்றத எங்க ஒளிஞ்சுருக்கான்னு எப்படி தெரியும்? அவன் என்ன பண்றது, இவன் ஏமாந்து இருக்கிறப்ப வெளியில வந்து அடிக்கிறது, இவன் முழிச்சுட்டு ஓடி போனா சமுதிரத்துக்குள்ள போயிடுறது. எங்க போறான்னு தெரியல, சமுத்திரத்துல எந்த மூலையில இருக்கான்னு எப்படி தெரியும், எந்த ஆழத்துல இருக்கான், இவனால ஒண்ணும் பண்ண முடியல, அடி வாங்கத்தான் தெரியுது. இப்படி ரொம்ப நாள் ஆயிருக்கு, ஒண்ணும் பண்ண முடியல. என்ன பண்றதுன்னு தேவதைகள்லாம் அங்க இருக்கக்கூடியதான காணப்பட்டதான அகஸ்திய முனிவருக்கவே நமஸ்காரம் பண்ணினார். சுவாமி, அகஸ்திய முனிவருக்கு அவ்வளவு பவர் வந்தது தேவதைகள் தானேன்னார். எங்களால வந்திருக்கலாம், ஆனா இப்பொழுது அவரிடத்துல அவ்வளவு சக்தி இருக்கு. எவர்கிட்ட இல்லாததான சக்தியை சம்பாதிச்சுட்டார். மந்திரத்தை சொன்னா அந்த மந்திரத்தை அத்தனை தரம் சித்தி பண்ணிட்டு விசேஷமான ஒரு பலத்தை அடைஞ்சு விட்டார். அவர்கிட்ட போய் தேவதைகள்லாம் பிரார்த்தனை பண்ணின அகஸ்திய முனிவர்கிட்ட. அவர் என்ன கேட்டார், இது போல எங்களுக்கு இவ்வளவு சமம் இருக்கு, நாங்க எப்ப ஏமாந்துட்டு இருக்குமான்னு பார்த்து முதுகுல அடின்னு அடிக்கிறான், அடிச்சுட்டு அவன் ஓடி போயிடுறான். நம்ம திரும்பி வர்றதுக்குள்ள திரும்பி பார்க்கறதுக்குள்ள ஓடி போயிடுறான். ஓடி போய் மறுபடியும் கடலுக்குள்ள ஆழமா பூந்துட்டு இருக்கான். நாங்க எத்தனை பானம் விட்டாலும் என்ன பண்ணிடலாம், கடலுக்குள்ள போறதில்ல. ஏன்னா கடலுக்குள்ள ஒரு இடத்துல இல்லையே, எங்க உள்ள பூந்துட்டானோ அங்கேயும் இல்லாமல் வேற எங்கேயோ ஓடி போயிடுறான். எங்களால ரொம்ப தாங்க முடியல சுவாமி, எத்தனை நாள் தான் இப்படி அடி வாங்கிட்டே இருக்கிறது சொல்லுங்க பார்க்கலாம். எப்ப அடிப்பானோன்னு ஒரு பயமா இருக்கு, தெரியல. அவர் பார்த்தார், அவங்க இவர் என்ன பண்ணினார் தெரியுமோ, பஞ்சபாத்திரத்தை எடுத்துட்டார், அதுல கடல் தீர்த்தத்தை எடுத்துட்டார். அச்சுதாயமா அனந்தாயமா கோவிந்தாயமான்னு ஒரு தடவை ஆச்சமனம் பண்ணினார். ஆச்சமனம் பண்ணிருந்தே என்னாச்சுன்னா கடல்ல இருக்கக்கூடியதான தீர்த்தம் எல்லாம் ஆயிடுதான். அவ்வளவு உறிஞ்ச அவர் எவ்வளவு உறிஞ்சாருன்னு சொன்னா அவருக்கு எவ்வளவு சக்தி இருக்கணும் பாரு. கடல்ல தீர்த்தம் முழுக்க ஆயிடுதுன்னு வத்தி போயிடுது. இப்ப எல்லாம் ரெண்டு அதெல்லாம் வத்தி போயிடுது பதிலா இதே மாதிரி கடலை வத்தி போயிடுது. அரக்கர்கள் என்ன பண்ணினார், இனிமேல் தெரியாம இருக்கிறதுக்கு இடம் இருக்கும் கிடையாது. அதனால வெளியில வந்துட்டார். வெளியில வந்ததே பார்த்தா தேவதைகள் கீழே மேல விழுந்த ஒரே தரம் கொண்டு விட்டார். இப்ப இப்படி கடல் ஜலத்தை முழுக்க பிடிச்சதான ஒரு முனிவர் மனசுல நினைச்சு பார்க்க முடியுமா? அதுன்னா அந்தணருடைய பவர். அது இத கதை கேட்டாவது நம்ம ஒரு நாள் ஜபம் பண்ணணும். என்ன விவகாரம்னா, மனுஷனா பிறந்து பிரயோஜனம் இல்லை, அதுக்கு தகுந்ததான ஒரு சக்தியை நம்ம வரவழைச்சுக்கலாம். இது அகஸ்திய முனிவருடைய ஒரு விஷயம். இவர் என்ன பண்ணியிருக்கார், பார்வதி பரமேஸ்வராளுக்கு விவாகம் பிக்ஸ் ஆயிடுச்சு. எங்க நடத்துவா, பொண்ணு பிறந்தாலும் அவாத்துலதான் சார். விவாகம் எப்பொழுதும் எப்படின்னா, பொண்ணு அம்மா அப்பா எங்க இருக்காளோ அங்கே தானே பண்ணுவா. சரி, பார்வதி எங்கே பிறந்திருக்கா, ஹிமாலயத்துல. சோ கைலாசத்துல இமாலய மலையில தான் விவாகம். பரமேஸ்வரன் இங்க இருந்து போயிருக்க. நம்ம சாதாரணமாகவே கல்யாணம் ஆற சந்தர்ப்பத்துல முகூர்த்த சமயத்துல தம்பதிகளை போய் பார்க்கணும். ரிசப்ஷனுக்கு போக வேண்டாம்னு உங்களை சொல்லல, ஆனா எல்லோரும் ரிசப்ஷனுக்கு தான் போறா.
நான் விவகாரம் எப்படின்னா முகூர்த்தத்துக்கு தான் போகணும். முகூர்த்தத்துக்கு போய் அந்த தம்பதிகளை பார்த்தோமையானால் நமக்கு புண்ணியமா. பார்வதி பரமேஸ்வரால நேரா பார்த்தா என்ன புண்ணியமோ அந்த புண்ணியம் உண்டு வதூவரால பார்த்தா. வதூவரால இப்ப கல்யாண மனையில இருக்கக்கூடியதான் நண்பர்கள். அவ அந்த 5 நாள் ஆனப்புறம் 5 நாள் கல்யாண சந்தர்ப்பத்துல சொல்றேன், அது ஆனப்புறம் பார்த்தா அந்த புண்ணியம் இல்ல, மனுஷங்களை பார்த்த புண்ணியம் தான். ஆனா விவகாரம் அந்த வதூவரால இருக்கும் பொழுது பார்த்தா அந்த தம்பதிகளை பார்வதி பரமேஸ்வரால பார்த்த புண்ணியம் என்ன உண்டோ அப்படின்னு வேதம் சொல்றது. அப்படி இந்த இதுக்கே எப்படின்னா ஒரிஜினலாவே பார்வதி பரமேஸ்வரால் விவாகம் பண்ணி கொள்றாருன்னா அதை போய் பார்த்தா எவ்வளவு புண்ணியம். அதனால என்ன எழுதினார், வசிஷ்டர், வாமதேவர், அத்திரி, கௌதமர், கத்தியவர் அத்தனை பேரும் அங்கே போயிட்டார். எங்க ஹிமாலயத்துக்கு. உலகத்தில் இருக்கிற அத்தனை பிராணிகளும் கேள்விப்பட்டு அங்கே போயிட்டார். என்ன ஆச்சுன்னா பூமி வெயிட்டெல்லாம் அங்கே போயிடுதான், ஒரு கழிக்க ஆரம்பிச்சிடும். அடாடாடா இது என்ன பண்றது, பூமியை காப்பாற்றணுமா, எல்லா ஜனங்களும் ஒரே இடத்துல போயிட்டா சிரமமாயிடுது. அப்ப என்ன பண்ணினார் பரமேஸ்வரன், யாரையாவது ஒருத்தர் இவ்வளவு வெயிட்டையும் அனிமா மகிமா செய்வ கரிமா லகிமா ததா பிராப்திஸ்பிராகாமியம் விஸ்வம் வகிஷ்டத்வஞ்ச அப்படின்னு 8 சித்திகள். இதுல கரிமான ஒரு சித்தி. அந்த கரிமான ஒரு சித்தி என்னன்னா எவ்வளவு வெயிட்டானாலும் அவ்வளவு வெயிட்டா ஆகிடலாம். அப்படிப்பட்டதான சித்தி உள்ளவர் யாருன்னு வசிஷ்டர்ல அனுப்பலாமான்னு அவாத்து வாத்தியார். எப்படி அனுப்புறது, பொண்ணாத்து வாத்தியார் பொண்ணை கட்டிக்கிட்டு சார் நீங்க பொண்ணாத்து வாத்தியார் அனுப்பிச்சுலாம் எப்படி நடக்கும், அதனால முடியாது. சரி வேற யாரை பார்க்கறதுன்னு அவர் தம்பி வசிஷ்டர் தம்பி அகஸ்தியர் 2 பேரும் மைத்திராவருணி. மித்ராவருணர்களுக்கு பிறந்தவர்கள் இவன் 2 பேரும் அண்ணன் தம்பிகள். அதனால என்ன ஆயிடுச்சுன்னா அந்த அகஸ்தியரை கூப்பிட்டு என்ன பண்ணினார், நீங்க தட்சிண நாட்டுக்கு தென்னாட்டுக்கு போங்க, அப்போ பூமி ஓரளவுக்கு இருக்கும், அங்கே போய் உங்க மகிமையினால அங்கே இருக்கும், பூமி ஒருகளிக்காம இருக்கும் அப்படின்னார். அவர் பார்த்தாரா, நமஸ்காரம் பண்ணினார். முதல்லயே ரொம்ப கூட்டையா இருக்கு, கஷ்டப்பட்டு வந்திருக்கேன், பெரிய நல்ல ஆகான இருக்கிற 4 அடி 1 அடி போட்டா இது, அந்த 4 அடி போட்டா தான் என்னால வர முடியும். இவ்வளவு தூரம் நடந்து நான் வந்திருக்கேன், இவங்க விவாகத்தை பார்க்கணும்னு. நீங்க என்னன்னா நீங்க விவாகம் ஆற வரைக்கும் அங்கே போய் இருங்கோன்னு சொல்றீல, எனக்கு பார்க்கணும்னு ஆசை இருக்காதா, நான் பார்க்க வேண்டாமா உங்க விவாகத்தை, அனுகிரகம் பண்ணுங்கோன்னு அவர். இந்த மகர்ஷிகள்ல பார்வை எப்படி அனுகிரகம் பண்ணுங்கோ, என்ன அனுப்பாதான் நான் போக மாட்டேன்னு தூங்கல, எப்படி இருக்கு அனுகிரகம் பண்ண. பரமேஸ்வரன் பார்த்தாரா, இப்ப வேற வழி இல்லை, எல்லோரும் இங்க வந்ததுன்னா பூமிக்கு மூழ்கி போயிடும் சமுதிரத்துல, பெட்டர் என்னன்னு நீங்க போயிட்டு வாங்கோ, அப்ப நான் விவாகம் பார்த்ததான சந்தர்ப்பமே இல்லையே எனக்கு, கவலைப்படாதீங்க, நான் இதே பொண்ணோட இன்னொரு விவாகம் பண்ணிக்கிறேன், இன்னொரு பொண்ணோட இல்ல. ஏன்னா அந்த ஆபத்து வந்து எல்லாரும் ஒத்துப்பா லோகத்துல, அது இல்லை, இதே பொண்ணோட இதே பார்வதியோட மறுபடியும் விவாகம் பண்ணிக்கிறேன். எங்க சுந்தரேஸ்வரனா பிறந்து மீனாட்சியாக மதுரையில விவாகம் பண்ணிக்கிறேன், அப்ப நீங்க தான் பக்கத்துல இருந்தா நடத்த வேண்டும் அப்படின்னா சரி. இவ்வளவு மகிமையோட இவர் அங்கிருந்து நடந்து வர காலத்துல விந்திய பர்வதம் இருக்க பட்சல அந்த மலை, அது எதுவும் இன்னொரு மலையோட ஒரு சண்டை போட்டு நான் ஆகாசம் வரைக்கும் வளருவேன்னு சொன்னேன். அது பாட்டுக்கு வளர்ந்துட்டே இருக்கு. சூரியன் போறதுக்கு இடம் இல்லாம போயிடுச்சு, ஏன்னா நடுவுல மலை நின்று போயிடுச்சுன்னா ஆகாசம் வரைக்கும் போயிடுச்சு. அதனால என்ன ஆயிடுச்சு, மலை நின்று வளர்ந்துட்டே இருக்கேன், நான் போறதுக்கு வழி இல்லையே. சூரிய பகவான் அவர் இங்க நடக்காம இருக்கக்கூடாது. சூர்யா சந்தமதோ தாதாய தாபூர்வம கல்பயது அப்படின்னு எப்பொழுதுமே அவர் சுத்திட்டே இருக்கணும், ரெஸ்ட் எல்லாம் கிடையாது, லீவ் எல்லாம் எடுக்க முடியாது. அப்படிப்பட்டதான சூரிய பகவான் இது போல நடுவுல போறதுக்கு இடம் இல்லாம நின்று போச்சு, நான் என்ன பண்றது, இந்த பக்கம் அந்த பக்கம் போக முடியலையே அப்படின்னு வருத்தத்தோட பரமேஸ்வரன் தியானம் பண்ணினார். அப்ப பரமேஸ்வரன் என்ன பண்ணார் தெரியுமா, சார் ரொம்ப பிஸி, கல்யாண சந்தர்ப்பம், அன்னைக்கு போய் இது சால்வ் பண்ணுறதுனா என்ன பண்றது. அவர் என்ன பண்ணினார், அகஸ்திய முனிவர் தான் போயிட்டு இருக்காரு, வடநாட்டுல இருந்து தென்னாட்டுக்கு வந்துட்டே இருக்காரு. இவருக்கு சொல்லி எடுத்த இது போல இந்திய பர்வத்தம் வளர்ந்து இருக்கு,
அதுக்கு ஒரு வழி பண்ணுங்கோ அப்படி. இவர் வந்ததுன்னு இவரை கண்டு விஜய பருவத்தை என்ன பண்ணிட்டான், அப்படியே தலை குனிஞ்சு வணங்கிட்டான். ஏன் சுவாமின்னா இவரை கண்டா அவருக்கு அவ்வளவு பயம். சரி வணங்கிட்டோ இவர் சொன்னாரா, நான் அந்த பக்கம் போகணும், ரொம்ப நீங்க வளர்ந்தே இருந்தேன்னா என்னால போகிறது கஷ்டம், கொஞ்சம் குறுகி இல்லை நான் தாண்டி விடுறேன். சரின்னு தாண்டிட்டார். அது குறுகி நின்னது, இந்த பக்கம் தாண்டினார். அப்ப என்ன பண்ணார், கையோட அந்த வில்லுத தொட்டு திரும்பி நான் வருவேன், அது வரைக்கும் இப்படி மறுபடியும் நீளமா போறது, மறுபடியும் நான் வேண்டாம், இப்படியே இருந்தோம், நான் வந்துட்டேன் அப்படின்னு. இது வரைக்கும் நார்த் இந்தியா போலி அவர் அங்கேயே நின்று போயிட்டார். எங்க மதுரையிலே நின்று போயிட்டார். அப்படி அவருடைய பவர், அந்த விந்திய பர்வதத்தையே அப்படியே நிறுத்தினவர். மலையானது வளர்ந்து கொண்டே இருக்கும் பொழுது அதை வளராம நிறுத்தக்கூடியதான ஒரு சக்தி அந்த அகஸ்திய முனிவருக்கு வந்தது. ஆகையால் குளத்துல பிறந்தவர், மித்திரன் வருணன் எனக்கூடியதான 2 தேவதைகளுடைய ஒரு அபிப்பிராயத்திலாக வந்தவர், வசிஷ்டருக்கு தம்பி. ராமாயணத்துல அயோத்தியா காண்டத்துல வரிசையா ஒவ்வொரு ஊருக்கும் போயிட்டே இருக்கார், ஒவ்வொரு ரிஷியினுடைய ஆசிரமத்துக்கு அரளி காண்டத்துல. அப்ப என்னாச்சுன்னு வசிஷ்டர் ஆசிரமத்துக்கு போகணும்னு சொன்னார். அந்த வசிஷ்டர் ஆசிரமம், வசிஷ்டர் பேரு சொல்ல மாட்டேன், அகஸ்திய பிராதாட்டர். அகஸ்தியரே எவ்வளவு பெரியவர், அவருக்கு ஒரு அண்ணா இருக்கார் அந்த ஊருக்கு. வால்மீகி என்ன சொல்றார், அந்த அகஸ்தியருடைய பேரே சொல்லப்படாது, வால்மீகி வசிஷ்டருடைய பேரே சொல்லப்படாது. அப்படி ரொம்ப உயர்ந்ததான மகர்ஷிகள். அதனால்தான் சொல்றார், அப்படி பிறந்தனிலிருந்து எப்பொழுதுமே அவ தம்பதிகள் 2 பேரும். அகஸ்தியர் காதி வித்தியை உபாசனம் பண்ணிருக்காரு, காண ஆரம்பிக்கிற வித்தியை. அவருடைய ஆட்டுக்காரு லோபாமுத்ரா பதே கஸ்ய சாவதானமன சுணோ அப்படின்னு லோபாமுத்ரா. அந்த அம்மா அதுக்கு முன்னாடி, கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி அவன் என்ன பண்ணாரு, ஆதி வித்தியை எடுத்துட்டு இருக்கான். அப்படி விசேஷமா பண்ணின மகான்கள் தம்பதிகள் அப்படி இருந்தவர். அப்படி அந்த அவர் சொல்ற தேவதா லலிதா துல்யா யதான திகடோத்பவா. தேவதா லலிதா துல்யா, அம்பாளுக்கு சமானமான தேவதையானது இன்னொன்னு கிடையாது. அதான் லாலனா லலிதேத்யாஹோ. இந்த லலிதா எனக்கூடியதான பேரானது 1000 நாமாக்கள்ல கடைசி நாமா லலிதானது. இந்த லலிதாங்கிற பதத்துக்கு என்ன அர்த்தம், லாலனா லலிதேத்யாஹோ. என்னைக்கு நீங்க மந்திரத்தை எடுத்துட்டோ அதிலிருந்து உங்க மனசானது எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கு, நித்தியானந்தமாக இருக்கக்கூடியதான மோட்சானந்தத்தை கொடுக்கக்கூடியதான ஸ்வரூபம். மற்ற தேவதைகள் ஸ்வர்க்கத்தை கொடுக்கலாம், காசை கொடுக்கலாம், புகழ கொடுக்கலாம், உத்தியோகத்தை கொடுக்கலாம், குழந்தைகளை கொடுக்கலாம். ஆனால் மோட்சத்தை கொடுக்கக்கூடியது பிறவி இல்லாதான உயர்ந்ததான ஒரு ஸ்வரூபம், வீடுன்னு எதை சொல்றீங்களோ அதை கொடுக்கறது இந்த அம்பாள் தான். ஆகையால் தேவதா லலிதா துல்யா யதான அஸ்திகடோத்பவா. அம்பாளுக்கு சமமான தெய்வம் இல்லை, பஞ்சதிசி மந்திரத்துக்கு சமமான மந்திரமும் இல்லை. திரயாணாம் சகுணானாம் பரஸ்பரம் உபமான உபமேய பாவேன உபமானாந்தர விரகத்வாரா அத்யுத்தமத்துவம் தனயன். இந்த 3 குணங்கள் மந்திரராஜத்தை தெரிஞ்சுக்கிறது, ஸ்ரீசக்கரத்தை பூஜை பண்ணக்கூடியதான விதானத்தை அறிந்து கொள்வது, நாமசபாராயணம் பண்றது. இந்த 3ஐயும் பரஸ்பரம் உபமான உபமாயேனா, இதுவ சத்தியா அதுவ சத்தியான்னு சொல்ல முடியல. உபமானாந்தர விரகத்வாரா, இதுக்கு சமானமான ஒரு சிமிலி ஒண்ணும் கிடையாது. அதனால அத்யுத்தமத்துவம் ஜமயன்னு ரொம்ப வசதி என்று சொல்லி சர்பாக்கிரதாவச்சேதகதாயாம் கதந்தா சங்காம அபாகரோதி. இப்படிப்பட்டதான சர்பாத்தம் உலகத்துல கிடைக்குமா அப்படிங்கிறத இல்லைங்கிறார். நிச்சயமா கிடைக்கும், எங்கோ ஒரு மூலையில இருப்பா. ஆக யதா யதா இத்யரேன வைபரீத்யானாமபி அன்வயோ திரஷ்டவ்யா அப்படின்னு விசேஷமா அந்த தத்துவம். இந்த லலிதாங்கிறது ரொம்ப வசத்தின்னு அம்பாள வசத்தின்னு சொல்றாளே, இது அம்பாள வசதி அப்படிங்கிறதுக்கு எந்த அளவுல வசதி, எந்த அபிப்பிராயத்துல வசதி? மனுஷனுக்கு வேண்டியதான காசை கொடுக்கறதோ, புகழ கொடுக்கறதோ, குழந்தைகளை கொடுக்கறதோ இது மட்டும் இல்ல, அவனுக்கு மோட்சத்தையும் கொடுக்கக்கூடியது. இதுதான் தன்னலிக்கென்று முன்னே பல கோடி தவங்கள் செய்வார்,
மண்ணளிக்கும் செல்வமே பெறுவார். இந்த ஊர்ல இருக்கக்கூடியதான செல்வத்தை மட்டும்தானே அடைவார். இந்த ஊர்ல இருக்கிற செல்வம் கணக்கான. ஏன்னா எவ்வளவு இருந்தாலும் துன்பம் இருக்கவே இல்லை. நிறைய பணம் இருக்கிறவனுக்கு ஒரு துன்பம். செஞ்சியில எங்க போட்டுட்டு போனாலும் பின்னால் இருந்து இழுத்துட்டு போறாரு. டெய்லி நியூஸ்ல வருது. தங்கத்தை போட்டுட்டு போனேனால் அப்படி இழுத்துட்டு போயிட்டு இருக்க. இது செல்வமா கணக்கு. உங்களுக்கு மனசு நிம்மதியா தைரியமாக இருக்க முடியறதா இந்த வாழ்நாள்ல? கிடையாது. ஆகையால் மண்ணளிக்கும் செல்வமே பெறுவார். அது இல்ல, மதிவானவர் தன் விண்ணளக்கும் செல்வமும். தேவலோகத்தில் இருக்கக்கூடியதான செல்வங்கள், தேவலோகத்தில் இருக்கக்கூடியதான ஸ்வர்காதி போகங்கள் பூலோகத்தில் அனுபவிப்பார். அது பார்த்தீங்களா? ஸ்வர்கலோகத்துக்கு போய் ஸ்வர்கலோக போகங்களை அனுபவிக்கிறதுன்னு இருக்கட்டும். அப்படி இல்ல, விண்ணளிக்கும் செல்வமும். அது மட்டும் இல்ல, அழியா முக்தி வீடும் என்றோ. அழியாதான முக்தி. அதுதான் தமிழ்ல வீடுங்கிற. அறம்பொருள் இன்பம் வீடுங்கிறல அப்படிப்பட்டதான வீடையும் அடைக்கிறார். பண் அளிக்கும் சொல் பரிமளை ஆமலை பங்கிரியே. அப்படி விசேஷமா அப்படிப்பட்டதான சுகம் இந்த உலகத்துல இப்பொழுதே உங்களுக்கு கொடுக்க தயார் இருக்கார். ஆகையால் லலிதா மாதாங்கிறது ரொம்ப விசேஷம். அதோடு மட்டுமல்ல, அந்த அம்பாளுக்கு பல உருவங்கள். எந்த உருவமா எடுத்தா அந்த பலத்துக்கு ஒரு சரஜோத்சாம் சசீத ஜடாஜூடமகுடாம் வரத்ரா சத்ராட ஸ்படிகருட்டிகா புஸ்துகரா. பையன் படிக்கல, பேரன் படிக்கல, பேரனுடைய பேசி படிக்கல. அவன் இருக்கிறதே 2ஆம் கிளாஸ், இல்ல ஒரு 8ஆம் கிளாஸ். அவனுக்கு படிப்பு வரலன்னு அழுது என்ன பிரயோஜனம்? கொஞ்ச நாள் ஆனா படிக்க போறா. ஆனா நமக்கு மனசு தாங்கலையே. என்ன பண்றது? சரஜோத்சாம் இத சொல்லிட்டே இருக்கும். நிச்சயமா படிக்கும். ஏன்டாங்க அம்பாளுடைய கட்டாட்சம். அதே போலயே சவித்ரி நிர்வாகம் இதை சொன்னா கவி ஆயிடுவான். உடனே கவலைப்பட வேண்டாம். வேத ஞானமும் கவித்துவ ஞானமும் வரும். அத்தனையும் இங்க அம்பாளுடைய ஒரு கட்டாட்சம். ஏன் அதான் சொல்ற, தேவதா லலிதா துல்யா யதா நாஸ்தி கடோத்பவா. அதுக்கப்புறம் ரகசிய நாம சாஹஸ்ர துல்யா நாஸ்தி ததா ஸ்துதி லிகித்வா புஸ்தக யஸ்து நாம சாஹஸ்ர முக்தமம். இன்னொரு வழி சொல்ற, நாமும் ஸ்ரீ மந்திரத்தை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டு இருக்கோம். சரியான குரு கிடைக்கல. என்ன பண்றது? அவர் எங்கோ இருக்காரு சார். அந்த கிராமத்துக்கு போய் நம்ம பார்த்து படிச்சுன்னு வர்றதுக்கெல்லாம் நமக்கு இருக்கிற சந்தர்ப்பங்கள் சூழ்நிலைகள் சரியா இல்லை. உத்தியோகத்துல லீவு கிடைக்காது. அவரை போய் பார்த்து தெரிஞ்சு வரணும். நல்லா கிடைக்கலையே, என்ன பண்றது? இது உயர்ந்ததான மந்திரம்னு சொல்றேன். உயர்ந்ததான தெய்வம். இதுகிட்ட நம்ம மந்திரத்தை தெரிஞ்சுட்டோம்னா சக்கரராஜத்தை எப்படி பூஜை பண்றதுன்னு அறிந்தோமையானா நிச்சயமாக நமக்கு பலம் வருதுன்னு சொல்றா. பெரியவர்கள் எல்லாம் அனுபவிச்சிருக்கா. ஆனா நமக்கு அது கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இல்லாம போயிடுது அப்படின்னு ரொம்ப பேர் அவஸ்தப்படுறான். அவளுக்கெல்லாம் என்ன பண்றதுன்னு ஒண்ணும் கவலைப்படாதீங்க. லிகித்வா புஸ்தக யஸ்து நாம சாஹஸ்ர முக்தமம் சமர்த்தையே சதா பக்தியா சத்திய துஷ்யதி சுந்தரி. உமக்கு மேலும் மேலும் உயர்ந்ததான ஒரு குரு லாபம் கிடைச்சு. அதனால ஞானம் நமக்கு வரணுமே. ஆனால் ஒரு வழி சொல்றேன். லலிதாதாஸ் நாமத்தை கையால எழுதுங்க. புத்தகத்தை எழுதி அந்த புத்தகத்தை பூஜை பண்ணுங்க. உங்களுக்கு மந்திரம் நிச்சயமா கிடைக்கும். சரியான குரு உங்களுக்கு மந்திரத்தை கொடுத்து அது உபதேசம் பண்ணி அதன் வழியாக உங்களுக்கு உயர்ந்ததான நிலையை பெறும்படி பண்ணுவேன். இது பண்ணலாமோ? எங்க இருந்தாலும் ஒரு புத்தகத்தை வாங்கிட்டு தப்பு இல்லாம எழுதி புத்தகத்தை பார்த்து காப்பி அடிக்கிறதுலயே தப்பு. என்ன பண்றது? சப்தசித்தியும் ஒருத்தர் படிக்க ஆரம்பிச்சார். பாரியாம் ரஷது பைரவியும் இருக்கு. இவன் பாரியாம் பஷது பைரவிட்டான். என்னத்தை பண்றது? எதை சொல்லணுமோ ஏன்டா ராம பாவனை தோணிட்டு சார் எழுதிவிட்டேன்னா. கேர்ஃபுல்லா எழுதி அந்த புத்தகத்தை நம்ம பாராயணம் பண்ணிட்டு பூஜை பண்ணிட்டே இருந்த, இந்த புஷ்பம் போட்டு நமஸ்காரம் பண்ணிட்டே இருந்தேன்டா உங்க வாழ்க்கையில சரியான குரு கிடைச்சு உங்களுக்கு உயர்ந்ததான ஒரு நிலைக்கு கொடுப்பா. ஏண்டா அது அம்பாளுடைய நாம, அவனுடைய ஒரு அந்த நாம வெறுமனை எழுதப்பட்ட நாம வாயால சொன்னாதானே அதுக்கு சைத்தன்யம் வரும். இல்லாத வெறுமன புத்தகத்துல எழுதி பூஜை பண்ணினாலும் அதுக்கு அவ்வளவு பலம் உண்டுங்கிற விசேஷ பலத்தை. அதனால அம்பாளை பூஜை பண்றதுன்னு சுலபம், ரொம்ப சுலபம். அதுல
மனசுக்கு பக்தி வேணும், நம்பிக்கை வேணும், சிரத்த வேணும். இது இருந்தா உயர்ந்ததான பலத்தை எல்லா மனிதர்களும் அடைவார். இன்னார்தான் அடைவான் இல்ல, மனுஷ சாமானியம் யாரா இருந்தாலும் மனிதனா பிறந்தவன் நிச்சயமாக இந்த பலத்தை அடையலாம்னு மேல வார்த்தையை வேண்டிய வசனம். இத அடுத்த புதன்கிழமை அன்னைக்கு பார்ப்போம்.